ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் பிரியாஸ் டிசைனர். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். பேடல் லோட் ஸ்டிச்சு நம்பர் 14 நீடில் எடுத்திருக்கேன். பேடல் லோட் ஸ்டிச்சுக்காக இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதாவது பேடல் லோட் ஸ்டிச்சை வந்து டபுள் கலரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த கலர் வந்து நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம்னால அந்த மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நம்ம வந்து பேடல் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பேக் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பேடல் லோட் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா வீடியோஸில், ஒரு கலர் வச்சு யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு அதே மெத்தட் தான். ஸ்டிச்சில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம ஷேப்ஸ்லேயும் பார்த்துட்டோம், ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டிச் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இதில் மெத்தட் வந்து ஒன்று தாங்க. எல்லா மெத்தடுமே எல்லா ஸ்டிச்சுக்குமே ஒன்று தான். பேடல் லோட் ஸ்டிச்சுக்கு பாருங்கள், லாங் செயின், ஷார்ட் செயின், திரும்ப இங்கே வந்துட்டு லாங் செயின், ஷார்ட் செயின். இந்த சைடு போடுற செயினை வந்து நம்ம கீழே இறக்கிட்டே போவோம். பாருங்கள், இப்படி கீழே இறக்கிட்டு போவோம். மேலே போடுறத வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவோம் ஷார்ட் செயினை. இந்த பக்கம் ஷார்ட் செயினை கீழே இறக்கி கொண்டு போவோம். இந்த டாட் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம டாட் ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் வரைக்கும் இந்த க்ரீன் கலரை நம்ம ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கலாம். மெத்தட் வந்து சேம் மெத்தட் தான், கலர் மட்டும் டபுள் கலரில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். என் நாட் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி ஸ்டிச்சு தாங்க இது. வந்து நம்ம இந்த லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கலாம் இந்த இடத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை பக்கத்துலேயே இந்த மாதிரி குத்தி ஒரு 3-4 செயின் இந்த இடத்துல ஒரு 2-3 செயின் போட்டுட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்குன்னா நம்ம எப்போ பாரு வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வேலையும் சீக்கிரம் முடியாது இல்லைங்களா. அதனால் பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கலர் த்ரெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் த்ரெட் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கே முடித்தோமோ அந்த இடத்துல இருந்து பேக் நாட் போட்டு அதே ஷேப்லேயே கொண்டு போகிறேன். பாருங்கள், கிராஸ் ஷேப்லேயே தான் நான் போயிட்டுருக்கேன். எப்படி முடித்தோமோ அதே ஷேப்லேயே அடுத்த கலரை யூஸ் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வர வர நம்ம வந்து இந்த கீழே போகிற ஸ்டிச்சை வந்து நகர்த்திக்கிட்டே போவோம். பேக் நாட்டை மேலே போகிற பேக் நாட்டை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். இது மட்டும்தான் இதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். அடுத்த இது பண்ணியிருக்கோம், மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வரைக்கும் நம்ம இந்த எல்லோ கலர் த்ரெட் ஃபில்லிங்கை முடிச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எண்டிங் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் இப்போது இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து திரும்ப பக்கத்தில், அதாவது இங்கே இந்த இடத்துல குத்தி எடுத்துகிட்டு ஒரு 2-3 செயின் போட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த க்ரீன் கலரை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ரீன் கலரை ரிலீஸ் பண்ணிட்டேன். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சீக்கிரமாக வேலையாகும். நம்ம இல்லைன்னா கட் பண்ணி திரும்ப நாட் போட்டு திரும்ப கீழேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கீழே விட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பக்கத்தில் குத்தி ஒரு 3 ஸ்டிச் 4 ஸ்டிச் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் அடுத்த செயின் போடும்போது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து க்ரீன் கலரை வந்து அடுத்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அந்த மார்க்கிங் வரைக்குமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், அப்புறம் எல்லோ கலர், இப்போ க்ரீன் கலர், திரும்ப நம்ம எல்லோ கலர் எடுக்கிறோம். க்ரீன் கலரை இந்த இடத்துல வந்து லாக் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ எல்லோ கலரை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணும்போது, அதாவது கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க இப்போ தான் அப்படின்னா, நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்த கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த கலர் வரும்போது திரும்ப நாட் போட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஆகிடுச்சி, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலையும் முடியும். நீங்கள் வந்து திரும்ப நாட் போட்டுட்ருக்க வேண்டியது இல்லாத இருக்கும்.
பாருங்கள். இப்போ எல்லோ கலர் வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்கேன். அடுத்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுக்கிறேன். லாஸ்ட் வந்துட்டோம். இந்த இடத்துல எண்டிங் போட போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ கிராஸாக, அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் கிராஸாக கொண்டு போய் அந்த ஃபினிஷிங் முடிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு கலர் யூஸ் பண்ணுற பேடல் லோட் ஸ்டிச்சில் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு நான் வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், முடிச்சாச்சு. நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் சுற்றியுமே நம்ம லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு லைன் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் அதனோட அவுட்லுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு லைன் பீட் கூட கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிபிள் கலர்லாம் எப்படி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.